எஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வவ்வால் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோ போட போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வவ்வால் மீன் வாங்கியிருக்கோம். மீன் பார்த்துக்கங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, எப்படி இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் உரித்து வச்சுருக்கோம். தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 4 தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் ஒரு 3 மிளகாய், தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் நம்ம நல்லா மிக்சியில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 2 கீத்து கருவேப்பில்லை. இதை உங்களுக்கு எப்படி குழம்பு வைக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். நம்ம ஊர் குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃபுல் வீடியோ காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் ஃபுல்லாக வீடியோ போடுறது உங்களுக்கு தெரியும். நம்ம வீடியோ பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம். மண்பானையில் செய்ய போகிறோம் இன்றைக்கி மீன் குழம்பு. மண்பானையை வச்சதுக்கப்புறம் ஒரு 2.5 கரண்டி ஆயில் ஊற்றிக்கலாம். 2.5 கரண்டி போதும் ஆயில், ஏன்னா மண்பானையை செஞ்சின்னா மீன் குழம்பு நல்லாயிருக்கும். ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் சூடானதுக்கப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போதும், ரொம்ப வேணாம். ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டதுமே ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்துடலாம். உரித்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணதுமே கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுருங்க. ரொம்ப வதங்க வேணாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளியும் ஆட் பண்ணிடலாம் அதுலேயே. தக்காளி வதங்கிட்டு இருக்கு, அது நல்லா வதங்கிருச்சு பாருங்க தக்காளி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா போடலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லியை போட்டுடலாம். கொத்தமல்லியை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் ஆச்சி குழம்பு தூள் போட போகிறேன். இது கடையில் விற்கிறதுல ஆச்சி குழம்பு தூள், அதை சேர்த்தினாலே நல்லாயிருக்கும். நான் ஒரு 3 ஸ்பூன் ஆச்சி குழம்பு தூள் போட்டிருக்கேன். நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது காஷ்மீர் சில்லி பவுடர். அது பார்த்திங்கன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னால ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், போதும். போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அந்த மசாலாவோட வாசனை போயிடும். வதக்குனதுக்கப்புறம் புளி நம்ம ஒரு கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளியை தூக்கி ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 100 கிராம் புளி ஆட் பண்ணுறேன். நல்லா புளியை கரைச்சி வச்சுட்டேன். அந்த புளியை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறேன். நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே உப்பு போட்டிங்கன்னா மண்பானையில் நரன்னு சவுண்டு வரும். அதுவும் இல்லாமல் மண்பானை உங்களுக்கு அந்த மண்ணெலாம் செதற மாதிரி இருக்கும். அதனால் நமக்கு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் உப்பை ஆட் பண்ணிக்கலாம்.
1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உப்பு மட்டும் நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிங்க. கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குழம்பு வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், மீன் குழம்பு வந்து நம்ம வந்து மீன் போடாமல் புளி மட்டும் நல்லா கொதிச்சிருச்சு மசாலாவோட. இப்போ வந்து தேங்காய் நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காவை ஆட் பண்ணலாம். நம்ம தேங்காய் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். வெயிட் பண்ணலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம மீனை ஆட் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த மீனை வந்து போட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஸ்டீமை வந்து கம்மி பண்ணிக்கங்க. ஸ்டீமை கம்மி பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கிண்டி விட்ருங்க. மீனை வந்து கிண்டி விட்டிங்கன்னா, ஏன்னா வந்து குழம்புல ஃபுல்லாக அப்போ தான் நல்லா மீன் வந்து சேரும். அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழித்து குழம்ப பார்க்கலாம். ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக வந்து அடுப்பை வந்து ஸ்டீம் வந்து கம்மி பண்ணணும். இல்லைன்னா மீன் ஃபுல்லாக உடஞ்சிரும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மீன் வந்து வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள் மீன். நம்ம ஊற்றின ஆயிலெலாம் வந்து மேலே வந்துருச்சு, தெரியுதா? இது கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மீன் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் மீன் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியை வந்து மேலே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டுருங்க. குழம்பு வந்து டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணுறங்க. முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.